இந்த கூட்டம் என்பது நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய வருகையினால், அதிலும் அவர் எனக்கு ஆதரவு திரட்டுகின்ற அந்த மேடை என்பதால் எனக்கு அதிலே கூடுதல் பெருமையும் மகிழ்ச்சியும். தோழர் லெனின் அவர்களை ஒரு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் சந்திக்க சென்றிருந்தார். அப்பொழுது அவர் மும்முரமாக ஒரு கடிதம் ஒன்றை எழுதி கொண்டிருந்தார். ஒரு 20 நிமிடம் அவரை சந்திப்பதற்காக அந்த உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் காக்க வைக்கப்பட்டார். அவரிடத்திலே லெனின் சொன்னாராம், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், மனம் சோர்வடைந்திருக்கின்ற ஒரு தோழருக்கு உற்சாகமூட்டி கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று. காக்க வைக்கப்பட்டிருந்த அந்த உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் மேக்சிம் கார்கி ஒரு தோழருக்கு தொண்டருக்கு உற்சாகம் அளிக்க வேண்டும் என்பதை தன்னுடைய பிரதான கடமைகளில் ஒன்றாக கருதிய லெனின், நம்முடைய காரல் மார்க்ஸ் இவருடைய வழிவந்த தோழர், அவர்களுடைய கூட்டணி கட்சியினுடைய பலத்தோடு நாம் களம் இறங்கி இருக்கின்றோம். அதிலும் எப்படிப்பட்ட கூட்டணி? லெனின் அவர்களுக்கு உற்ற தோழராக இருந்த திரு எம்.என். ராய், நீங்கள் அத்தனை பேரும் அறிந்த தேசிய பொதுவுடைமைவாதி, பெங்கால் மாநிலத்தின் மிக பிரதானமாக பொதுவுடைமை இயக்கத்தை முன்னெடுத்த மூத்த முன்னோடி, ரஷ்ய விடுதலைக்காக லெனினுக்கு தோளோடு தோள் நின்று போரிட்டவர். அவர் இந்தியாவிற்கு வந்து நாசிகளுக்கு எதிராக தந்தை பெரியாரிடம் சென்று நாசிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று முனைப்போடு ஏற்பாடு செய்த அந்த கூட்டணியை போல இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மகா பலமுள்ள ஒரு கூட்டணியை அமைத்திருக்கின்றார். சித்தாந்த ரீதியில் தெளிவார்ந்த கருத்துக்களை, அது தத்துவார்த்த முறையில் ஏதோ வெகுஜனத்திற்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயம் என்றில்லாமல் மக்களை எளிய முறையில் சென்று சேரும் வண்ணம் பாட்டாளி வர்க்கத்தினுடைய பிரச்சனைகளை மிக குறிப்பாக தோழர் தியாகு என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், ஒரு பொதுமேடை, தமிழ் பொதுமேடை என்று ஒன்று அமைப்பை நிறுவி இருக்கின்றோம். அதன் மூலமாக தேர்தல் பரப்புரையிலேயே இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து செல்ல இருக்கிறோம் என்று. இது போன்ற பணிகளை மிக முக்கியமாக செய்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் பெரும் பலமாக எங்களோடு இன்றைக்கு 12வது நாள் பிரச்சாரத்தின் இந்த கட்டம் வரை வந்து கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரஸ் பேரியக்கமும் அப்படித்தான், இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அப்படித்தான். எங்களுக்கு நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன் 2011ஆம் ஆண்டு சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திலே கட்சி கொறடாவாக செயல்பட்டவர் என்பதை நாம் மிக நன்றாக அறிவோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுதே அரசியலிலே ஈடுபட்டு அதற்கு முன்பாகவே அநீதிக்கு எதிராக பொங்குகின்ற அந்த உள்ளம் படைத்தவர். 18ஆம் ஆண்டு முதல் சிபிஎம்மினுடைய மாநில செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி வருகின்ற தோழருடைய பரப்புரைகளும் அவருடைய எழுத்துக்களும், மிக முக்கியமாக அவர் பேசுகின்ற எழுச்சி மிகுந்த கூட்டங்களும் அவருடைய கட்சிக்கு வலு சேர்ப்பதோடு இன்றைக்கு நமக்கும் வலு சேர்த்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய அண்ணன் மாசு அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டியதை போல இந்த வேளச்சேரி பகுதி என்பது மழைக்காலமாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் வெள்ளச்சேரி என்று சொல்கின்ற அளவிற்கு இதற்கு முன்பாக இருந்தது. மிக சமீபத்திய மழையிலே மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது வேளச்சேரி தான். அதுபோல தென் சென்னை தொகுதியிலே காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கின்றதும் இந்த வேளச்சேரி பகுதியிலே தான். இந்த வேளச்சேரி பகுதியிலே தான் ஏக்யூ என்று சொல்லப்படுகின்ற ஏர் குவாலிட்டி மானிட்டர்ஸ் பொருத்த வேண்டும் என்கின்ற அந்த வரைவு திட்டத்தை நான் சமர்ப்பித்திருக்கின்றேன். அந்த வகையிலே பல்வேறு சவால்கள் நிறைந்த இந்த பகுதியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் மழைநீர் வடிகால்கள் சீராக தொடர்ந்து அமைக்கப்பட்டதன் விளைவாக இந்த வெள்ள பேரிடர் காலத்தின் பொழுது ஒரு வாரத்திற்குள்ளாக நிலைமை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதை அவர் தெளிவாக எடுத்து காட்டினார். அந்த வெள்ளத்தின் பொழுது உங்களோடு இருந்தவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களை எட்டி பார்க்காத பாஜக ஒன்றிய அரசு, தமிழர்களை, தமிழர்தம் உரிமையை தொடர்ச்சியாக வஞ்சிக்கின்ற அரசு இன்றைக்கு இந்த தேர்தலில் முன்வைக்கின்ற செய்தி என்னவென்றால், அது நிச்சயம் வெற்றி பெறாது அந்த கூட்டணி. ஒருவேளை வெற்றி பெற்றால் அதோடு ஜனநாயக தேர்தல் என்பது இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒன்றாகிவிடும். சர்வாதிகாரம், மத நல்லிணக்கம் என்பதையே முற்றாக ஒழித்தல், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட வேண்டிய அபாயத்திற்கு உள்ளாவோம். அதற்காகத்தான் அந்த அபாயத்தை நாம் சந்திக்க
அனைத்து நம்முடைய கொள்கை ரீதியாக உடன்பட்டிருக்கின்ற தேசிய பேரியக்கங்கள், நம்முடைய தோழர்கள் இவர்களோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றோம். வந்திருக்கின்ற தாய்மார்கள், நம்முடைய மாநில அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் உங்களுக்காக தந்திருக்கின்ற சட்டங்களையும் நினைத்து பார்த்து, உங்களுடைய திட்டங்கள் நீங்கள் பயனடைவதை நினைத்து பார்த்து, உதயசூரியன் சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வாக்களித்து உங்கள் வீட்டு பெண்ணாக உங்களுக்கு பணியாற்ற மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி.